கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேலைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 27 வரை. தியானத்திற்கான தலைப்பு பாவம் கண்கள் வழியே. உன் கண்கள் நேராய் நோக்க கடவுது, உன் கண்ணிமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கடவுது. நீதிமொழிகள் 4:25. இதுவரையிலும் பாவ வலையில் நாம் சிக்கிய சந்தர்ப்பங்களை சற்று சிந்தித்து பார்ப்போம். முதலில் நடந்தது என்ன? எப்படி சிக்கினேன்? ஏன் என்னால் தடுக்க முடியவில்லை? தவறு என்று தெரிந்தும் ஏன் என்னை கட்டுப்படுத்தவில்லை? தவறு நடந்துவிட்டதும் என் மனநிலை எப்படி இருந்தது? நானே என் மனதை தேற்றிக்கொண்டது ஏன்? அதன் விளைவு எப்படி என்னை பாதித்தது? விழுந்த இடத்திலிருந்து எப்படி எழுந்து நின்றேன்? இந்த பல கேள்விகளை உண்மைத்துவமாய் சிந்தியுங்கள். தேவனுடைய பிரமாணத்திற்கு விரோதமாக கலகம் பண்ணும் துணிவு தரும் பாவம் ஒருபோதும் திடீரென வெளிப்படாது. படிப்படியாக நம்முடைய பலவீன பகுதிகளை குறிவைத்து உள்நுழைந்து மெதுவாக நம்மை துளைத்து எதிர்ப்பு இல்லாத விடத்து உள்ளே அமர்ந்து விடுகிறது. பின்னர் பாவத்தை வெளித்தள்ளுவது மிகவும் கடினம். முதற்படிகளிலேயே விழிப்புடன் தடுத்துவிட்டால் நல்லது. ஒரு தடவை தானே என்று நம்மை நாமே திருப்திப்படுத்த முயற்சித்து பாவத்தை ஆரம்பத்திலேயே அறுத்து எறியாவிட்டால் பின்னர் நாம் நினைத்தாலும் அதன் பிடியிலிருந்து தப்பிக்கொள்வது மிகவும் கடினம். தாவீது யுத்தத்திற்கு போகாமல் இருந்தது ஏன்? ஒரு சாயங்காலத்தில் உப்பரிகையில் உலாவினார். இதில் என்ன தவறு? குளித்து கொண்டிருந்த ஒரு பெண் தெரிந்தாள். இதிலும் தவறு சொல்ல முடியாது. அடுத்த வசனம், அந்த ஸ்திரீ வெகு சௌந்தரவதியாயிருந்தாள் என்கிறது. இங்கேதான் பிரச்சனை ஆரம்பமானது. ஏற்கனவே தாவீதுக்கு மனைவிமார் இருந்தும் இவளை பற்றி விசாரித்தது ஏன்? அதுவும் பரவாயில்லை என்றால் அவள் இன்னொருவனின், அதிலும் உண்மையுள்ள ஒரு போர்ச்சேவகனின் மனைவி என்று தெரிந்த பின்னரும் அவளை அழைப்பித்தது என்ன? இப்போது பாவம் தாவீதை சுற்றி வளைக்க ஆரம்பித்தது. பின்னர் நடந்தது எல்லாம் நாம் அறிந்ததே. தன் பாவத்தை மறைப்பதற்காக உரியாவை தந்திரமாக பயன்படுத்த ஆரம்பித்ததிலிருந்து அவனை கொன்றுவிட்டு விதவைக்கு வாழ்வளித்த வள்ளலாக நாத்தான் தீர்க்கதரிசி வரும் வரைக்கும் தாவீது அமைதியாயிருந்தது எப்படி? அன்பானவர்களே, நமது கண்களை காத்து கொள்ள வேண்டும். அன்று ஏவாளும் பார்த்தாள், இங்கே தாவீதும் பார்த்தார். கண்கள் வழியே உள்ளே நுழைகின்ற பாவம் நமக்குள் பல இச்சைகளை ஏற்படுத்தும். தவறுகள் நேரிடலாம். ஆனால் ஆரம்பத்திலேயே கிள்ளி எறிந்துவிட ஆவியானவரின் உதவி இன்று நமக்குண்டு. அத்தோடு பாவங்களை கழுவும் இயேசுவின் இரத்தம் நமக்குண்டு. அவரிடமே சரணடைவோமாக. நிச்சயம் ஆண்டவர் நம்மை தூக்கி நிறுத்துவார். ஜெபம் செய்வோமா? அன்பின் தந்தையே, மாயையை பாராதபடி நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும். ஆமேன்.